அதே மாதிரி தம்பக்குடி தேவஸ்தானம் திருமணம்லாம் நடைபெற்று அந்த கோயில் போனால் 3 மணிக்கெல்லாம் ட்ரெஸ் நிறுத்தலாம். இவர் வந்த பிறகு பலாதிகாரிகள் எடுத்து வேலை செஞ்சுருக்காங்க. எனக்கு கூட நல்லா பேசி தான் போகணும். ஆனால் மக்களுக்கு எதிராக போகணும் பார்த்துக்கிங்க இருக்கீங்க. ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக விசாரணை வேண்டும், விசாரணை வேண்டும், அப்பாவி விவசாயிகளிடம் லட்சக்கணக்கில் பண வசூல் செய்த கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். சொல்லி நான் என்னங்க பண்ணுறது? நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அப்பாவி மக்கள்கிட்ட லட்சக்கணக்கில் காட்டு பண்ணி அடிச்சா 8 லட்சம் வாங்கி போட்டாரு. பணம் கொடுக்குறோம் இல்லை கைது பண்ணுங்க, இல்லை கைது பண்ணுங்க. இல்லை ஜனநாயக ரீதியான போராட்டம். இந்த மக்களுடைய வாழ்வாதார நிலைகளை தெளிவாக எடுத்துரைத்து அந்த வாழ்வாதாரத்தை சீரழிக்கின்ற மேஜர் முரளி அவர்களை வனத்துறை அதிகாரிகள் விசாரணை. விவசாய சங்கத்துடைய நிர்வாகிகளே, இந்த பகுதியுடைய செயலாளர் அறவைத்தோழர் முனராஜ் அவர்களே, பழங்குடி சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அருமைத்தோழராமன் அவர்களே, கண்ணு அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ராமூர்த்தி அவர்களே, உரியம் ஊராட்சி மன்ற தலைவர் மாதையா அவர்களே, கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் தோழர் எம்எல்ஏ அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இணைந்து நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே
கட்சியினுடைய மாவட்ட துணைச் செயலாளர் தோழர் சிவசாமி அவர்களே, இன்றைக்கு தளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உரிகம் வனசரகத்தில் ரேஞ்சராக பணியாற்றக்கூடிய முரளி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள், விவசாயிகள், குடிமுறை மக்களிடத்திலே பல லட்சம் ரூபாய் அபராதமாக பெற்று மக்களை மிரட்டி வழக்கு போடுவதாக கொணர்ந்து மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வந்தார். அவரை கண்டித்து இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட கவுன்சிலர் அருமை தோழர் பழனி அவருடைய தலைமையிலே மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக உரிகம் பகுதி என்பது வனங்களையும் சார்ந்த ஒரு பகுதி. வனங்களை ஒட்டிதான் கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமங்களில்தான் பல ஆண்டு காலமாக விவசாயிகள் வாழ்ந்து வருகிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் என்பது விவசாயம், அடுத்தபடியாக ஆடு மேய்ப்பது, மாடு மேய்ப்பது. அந்த ஆடுகளிலிருந்து மாடுகளிலிருந்து பால் கறந்து அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். இந்த முரளி ரேஞ்சர் வந்த பிறகு, அதாவது ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக வனத்துக்கு சென்றால் அந்த விவசாயிகளை மிரட்டி பல்லாயிரம் ரூபாய் தண்டமாக பெற்று வந்தார். அதே போல விவசாயிகள் கடலை, ராகி உள்ளிட்ட பயிர் செய்து வருகிறார்கள். ஒரே இரவு வந்து கூட்டமாக ஆற்று பணிகள் அந்த கடலையை முழுமையாக அந்த பயிரை நாசம் செய்து விடுகின்றன. அந்த நாசம் செய்கின்ற அந்த பன்றிகளை, அதாவது வலை வைத்து பிடித்தல், அதற்கு அபராதமாக பல லட்சம் ரூபாய் வசூல் செய்கிறார். இவ்வாறு இந்த பகுதியில் விவசாயிகளை மிரட்டி, பழங்குடி மக்களை மிரட்டி ஏறத்தாழ ஒரு 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு காம்பவுண்ட் என்ற முறையிலே அபராதம் வசூலிப்பதாக பல லட்சம் ரூபாய் சில இடைத்தரகளை வைத்து இன்றைக்கு விவசாயிகளை மிரட்டி அந்த தொகையை வசூலித்து வருகிறார். அந்த தொகையை, அதற்கு சரியாக அந்த காம்பவுண்ட் தொகைக்கு ரசீது போடப்பட்டிருக்கிறதா, அதை குறித்து வனத்துறை அதிகாரிகள் அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே போல வழிபாட்டு தலங்கள், டப்பகுடி தேவஸ்தானத்துக்கு தொடர்ந்து கர்நாடகா, அதே போல தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும், அதாவது இறைவன் வழிபாட்டுக்காக செல்கிறார்கள். அந்த இடத்திலே செக் போஸ்ட் போட்டு அங்கேயும் மக்களிடத்திலே பணத்தை வசூலித்து வருகிறார். அதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வனத்துறை அதிகாரிகளிடத்திலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த முரளி ரேஞ்சர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல வைத்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று உயர் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் தீவிரமடையும் என்பதை எச்சரிக்கையோடு வனத்துறைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.